எப்பா இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு வார் தான். இதை நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் இதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம், எங்களுடைய பதிலடி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சீனா சொல்லியிருக்காங்க. சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 50-56% அப்படின்னு சொல்லி டாரிஃப் உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சீனாவினுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகிறது அப்படிங்கிறத பாதியாக குறைஞ்சிரும். அப்படி பாதியாக குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது பெரும் கேள்வி தான். லேப்டாப்லேருந்து மொபைல் ஃபோன் வர, நம்ம விளையாடுற சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து நம்ம பார்க்குற பெரிய பெரிய பொருட்கள் வர, அதில் சீனாவினுடைய தயாரிப்பு அப்படிங்கிறதோ இல்லாட்டி சீனாவில் வைத்து அசம்பிள் செய்யப்பட்டது அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 90% பார்த்துடலாம். அப்போ இவ்வளவு பொருட்களுக்கு அமெரிக்கா எப்படி இந்த மாதிரியான டாரிஃபை உயர்த்தி அதன் வழியாக அமெரிக்காவினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ண போகிறாங்க. இது சீனாவுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவாக இருக்க போகுது அப்படிங்கிறத இரண்டு நாடுகளும் கிட்டத்தட்ட ஒரு 2 தினங்களில் வெளி உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் அநீதி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வந்துடும். அந்த நேரம் இருக்குது. எப்படிலாம் இந்த நாடு அந்த நாடுக்கு எதிராக, அந்த நாடு இந்த நாடுக்கு எதிராக அடுத்தடுத்த காய் நகர்த்தலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் என்ன, இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக பல நாடுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு பிக்கஸ்ட் ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.